என்டிகே விசஸ் டிவிகேன்னு பயங்கரமா இன்டர்நெட்ல சண்டை போட்டுருக்காங்க. என்னால இதை புரிஞ்சிக்கவே முடியல. உங்களோட தலைமைக்கே ஒரு பிரச்சனை வந்திருக்கு. நீங்க அதை விட்டுட்டு என்டிகே டிவிகேன்னு சண்டை போடுறது அது எந்த நாம் தமிழர் கட்சி தாவேக்கா விமர்சனம் பண்றாங்க, தாவேக்கா நாத்தாக்க விமர்சனம் பண்ணதா என்னதான் செய்வாங்க. ஆனா என்னன்னா பொலிட்டிக்கலி இந்த பெனிஃபிட் யாருக்குமே கிடையாது. தாவேக்கா திமுக எதிர்க்குது, பிஜேபி எதிர்க்குது, அதிமுக எதிர்க்குது, சீமான் எதிர்க்கிறாரு அப்படின்னு 10-11 அத்தோட நாங்க இல்ல, நான் தான் உண்மையா எதிரி அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி நான் தாவேக்காவும் சொல்லட்டும். காட்டை திருமுருகன் அவர்கள் வந்து வீடியோ போட்டதுக்கு அப்புறம் தான் இது பெருசா மாறுது. ஏன் மாறுதுன்னா, இவங்க அதுக்கு முதல் நாள் போயிட்டு சிஎம் அவர்களை சந்திச்சதுக்கு அப்புறம் இவங்க வந்து வேணும்னே அதை டைவர்ட் பண்றதுக்காக கொள்கை தற்குறி தாவேக்கா அப்படின்னு போட்டார். அதை வந்து பெருசா எடுத்து பேச நாம் தமிழர் கட்சியில இருக்கிறவங்க போய் பார்த்து சிஎம் பார்த்த பிறகு சிஎம் வந்து துரைமுருகன் நாளைக்கு தாவேக்கா ஒரு வீடியோ போடுங்க, ஸ்டாலின். ஆனா ஒரு புது கட்சிக்கு இவ்வளவு பெரிய எதிர்ப்பு தேவையா? சீமான் அவர்களுக்கு ஒரு போட்டியா இருப்பாரா இல்லையாங்கிறத நம்ம முன்கூட்டியே சொல்ல முடியாது. இது யாரா வேணா இருக்கட்டும். ஆனால் விஜய் ஒரு ஃபோர்ஸ், விஜய் ஒரு ஃபோர்ஸ் தான், அதை நம்ம அக்செப்ட் பண்ணணும். அது சீமான் அக்செப்ட் பண்ணிப்பாரு. விஜய் இப்ப மாநாடு போடுறாரா, ஆர்ப்பாட்டம் பண்ணணும், போராட்டம் பண்ணணும், கைதாகணும், சிறைப்படணும், 1-to-1 எல்லாத்தையும் போய் பேசணும், பிரஸ்ஸை மீட் பண்ணணும், பிரஸ் முன்னாடி இந்த ஆளுங்கட்சியை கிழிச்சு தொங்க விடணும் சார் அவரு. இப்போ கூட்டணி குறித்து பேசணும்னா ஏடிஎம்கே வந்து நாம் தமிழர் கூட்டணி கூப்பிடுறாங்க, டிவிகேவையும் கூப்பிடுறாங்க. 2 பேருமே நிராகரிச்சிட்டாங்க. ஏன்? திமுக இருக்குன்னு நினைக்கிற யாரா இருந்தாலும் வரட்டுங்க. நீங்க கேள்வியில நாம் தமிழரும் கேட்டீங்க, நீங்க விஜயன் கேட்டீங்கன்னா நான் சொல்றேன், அவ்வளவுதான். தவிர மற்றவங்கள பற்றி அவங்களை பர்டிகுலரா நான் கூப்பிடவே இல்லை. இது வரைக்கும் நான் தாழ்கோட பேச்சுவார்த்தை நடத்தவே இல்லைங்கிறாரு அவர் எடப்பாடி. ஸோ விஜய் டெஃபினட்டா பிஜேபி இருக்கிறதுக்கு போக மாட்டாருங்கிறத நான் நம்புறேன். அப்போ அதிமுக பிஜேபிக்கு விஜய் போக மாட்டார். விஜய்க்கு பல ஆண்டுக்கு முன்னாடி, விஜய் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு பல வருஷத்துக்கு முன்னாடி, விஜய் திரையில் இருக்கும் போது தரையில பாஜகவை மனிதகுல விரோதின்னு அம்பலப்படுத்தின ஒரு நபர் தமிழ்நாட்டில் இருக்கிறாருன்னா அது சீமான். வணக்கம். வணக்கம். டிவிகே என்டிகே இங்க நாம் தமிழர் கட்சி அவங்களோட தலைவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு களங்கத்தை விளைவிக்கணும்னு ஒரு விஷயம் பின்னாடி பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது இவங்க என்டிகே விசஸ் டிவிகேன்னு பயங்கரமா இன்டர்நெட்ல சண்டை போட்டுட்டு இருக்காங்க. என்னால இதை புரிஞ்சிக்கவே முடியல. உங்களோட தலைமைக்கே ஒரு பிரச்சனை வந்திருக்கு. நீங்க அதை விட்டுட்டு என்டிகே டிவிகேன்னு சண்டை போடுறது அது எந்த என்ன மாதிரி சண்டை போடுறாங்கன்னு சொல்றீங்க? புரியல. என்ன ஃபைட் நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? இப்போ மாறி மாறி அவதூற பேசிட்டு இருக்காங்க. இல்ல அது வந்துங்க, நான் ஒண்ணு சொல்லட்டுமாங்க, நீங்க சொல்றது வந்து 2 லைன். எல்லாருமே அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்க மாட்டாங்க. இன்னொன்னு, நாம் தமிழர் கட்சியில இருக்கிற எல்லாருமே இதை பேசிக்கிட்டே இருக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. ஏன்னா இது வந்து ஒரு திருட்டு பசங்க பண்ற வேலை. அதை யாரு ஹேண்டில் பண்ணணும்? ஒரு வழக்கறிஞர் அணி, அதை பொறுப்பாளர்கள் அவங்க ஹேண்டில் பண்ணிப்பாங்க. பட் அரசியல் ரீதியாக தமிழக வெற்றி கழகம் நாம் தமிழர் கட்சிக்குள்ள கொள்கை முரண்பாடுகள் இருக்குது. அதை பத்தி அவங்க பேசிக்க தான் செய்வாங்க. அதை நீங்க வந்து இதோட ஒப்பிட்டுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. என்ன கேட்டீங்கன்னா, நாம் தமிழர் கட்சி தாவேக்கா விமர்சனம் பண்றாங்க, தாவேக்கா நாத்தாக்க விமர்சனம் பண்ணதான் செய்வாங்க. ஆனா என்னன்னா பொலிட்டிக்கலி இந்த பெனிஃபிட் யாருக்குமே கிடையாது. ஆமா, பொலிட்டிக்கலி பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியோட ஒற்றை எனிமி இன்னைக்கு தேதியில் 2026 எலெக்ஷன்ல யாரை எதிர்க்கணும்னா அவங்க திமுக எதிர்க்கணும். ஏன்னா அவங்க ஆளுங்கட்சியா இருக்கிறாங்க. இன்னொன்னு சொல்றேன், அதுக்காக மற்றவங்க எதிர்க்கவே கூடாதுன்னு நான் சொல்லலை. ஆனால் மெயினா யாரை பண்ணணும் அப்படின்னு நான் சொல்றேன். தாவேக்காவும் மெயினா திமுகவை தான் வச்சிருப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய பொலிட்டிக்கல் எனிமி அவங்க தான். அவங்களுடைய கொள்கை எனிமிக்கு இங்க பெரிய ரோல்லாம் கிடையாது. தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு எந்த ரோலும் கிடையாது. அப்போ அதை அவங்க பண்ணணும். அதை பண்ணாம 2 பேரும் மாற்றி மாற்றி அடிச்சுக்கிறாங்கன்னா இது சும்மா கொஞ்ச நாளுக்கு பண்ணிக்கிட்டாங்கன்னா ஓகே. ஏன்னா ஒரு இன்சிடென்ட்டையும் கடந்து போக முடியாதுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ தாவேக்கால இருக்கிற யாரோ ஒருத்தர் சீமானை பகடி பண்ணிட்டு போறாருன்னா அதை சீமான் தம்பிகள் பொறுத்துக்க மாட்டாங்க. இப்போ நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறவங்க யாராவது விஜயை வந்து சீடிட்டாங்க அப்படின்னா அது விஜயின் தம்பிமார்களும் பொறுத்து கொள்ள மாட்டாங்க. அதுக்கு 2 பேரும் ரியாக்ட் பண்ணிக்கிட்டோம். அதை நம்ம எதுவும் பண்ணவே முடியாது. ஏன்னா பாலிடிக்ஸ் இஸ் பாலிடிக்ஸ். நம்ம அதை கடந்து போகவே முடியாது. இப்போ 2 பேரும் பெருசா ஒரு ஆரோக்கியமற்ற விவாதத்தை நோக்கி நகர்ற மாதிரி எனக்கு தோணலை. ஏன்னா இப்போ தாவேக்கால இருக்கிறவங்க கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் போட்டாங்க. அந்த கொள்கை விளக்க பொதுக்கூட்டத்தில் அவங்க பண்ணதன் மீதான விமர்சனங்களா நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறவங்க வைக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சியை பத்தின அவருடைய மீட்டிங் வித் சிஎம் இதை பத்தி அவங்க ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க. இது வந்து நடக்கிறது தான். இதுல நம்ம வந்து நான் வந்து இதை தேவையற்றதா தேவையுள்ளதா பார்க்கல. இது பாலிடிக்ஸ் நடக்கத்தான் செய்யும். 2 பேரும் எப்படி முன்வைக்கிறாங்கிறத பொறுத்து இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இவங்க வந்து கொள்கையை வச்சு விளக்குறாங்க. அப்படி சொல்லும்போது நாங்க தான் உண்மையான கொள்கையை உடைய கட்சி. அடிக்கடி பார்த்தீங்கன்னா சாட்டை திருமணம்னு வார்த்தையை பயன்படுத்துறாரு. நான் ரொம்ப கூர்மையாக கவனிக்கிறேன். திமுகவை எதிர்க்கிற எல்லாரும் உண்மையானவங்க இல்லைன்றதை பயன்படுத்துறாரு. அது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி. திமுகவை எதிர்க்கிற எல்லாருமே சரியானவங்க கிடையாது. யாரு சரியா நின்று எதிர்க்கிறோன்றதான் முக்கியம். நாங்க தாங்க சரியா இருக்கிறோம்னு ஒரு ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்துறாரு. ஒரு நுணுக்கமான அரசியல் தான் அது. ஏன்னா தாவேக்கா திமுக எதிர்க்குது, பிஜேபி எதிர்க்குது, அதிமுக எதிர்க்குது, சீமான் எதிர்க்கிறாரு அப்படின்னு
10ஓட 11 அத்தோட 11 நாங்க இல்ல, நான் தான் உண்மையா எதிரி அப்படின்னு அவர் சொல்றாரு. அதே மாதிரி நான் தாவேக்காவும் சொல்லட்டும். அதுல அவங்க வந்து ஒரு மெச்சூரிட்டி வருங்க. இது வந்து ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தான். இதை கடந்துருவாங்க அவங்க. அப்படிதான் நான் பாக்குறேன். இப்போ அந்த வீடியோ சாட்டை திருமுருகன் அவர்கள் வந்து அண்ணன் வீடியோ போட்டதுக்கு அப்புறம் தான் இது பெருசா மாறுது. ஏன் மாறுதுன்னா, இவங்க அதுக்கு நாள் போயிட்டு சிஎம் அவர்களை சந்திச்சதுக்கு அப்புறம் இவங்க வந்து வேணும்னே அதை டைவர்ட் பண்றதுக்காக கொள்கை தற்குறி தாவேக்கா அப்படின்னு போட்டாரு. அத வந்து பெருசா எடுத்து பேச நான் என்ன நினைக்கிறேன்னா, என்னோட பர்சனல் ஒப்பீனியன் நான் சொல்றேன். நான் சாட்டை திருமுருகனோட நான் வந்து பேட்டிகள் எடுத்திருக்கிறேன். ஆதன்லேருந்து எனக்கு வந்து அவரோட பழக்கம் இருக்கு. நான் பேட்டிகள்லாம் பேசியிருக்கிறேன் அப்படிங்கிறதுனால சொல்றேன். பெருசா அவர் வந்து ஒரு வன்மத்தோட ஒரு ஒரு அசிட்டிக்கான ஒரு ஆள் கிடையாது. டாக்ஸிக்கான ஒரு ஆள் கிடையாதுங்க. அவர் ரொம்ப ஜாலியான கேரக்டர் எனக்கு தெரிஞ்சு. பர்சனலா நீங்க பேசியிருப்பீங்க. அவரோட பேட்டி எடுத்தா உங்களுக்கு தெரியும். ஆமா, டாக்ஸிக்கான ஆளா அவர் கிடையாது. அங்கதானே இருந்தேன். ஆமா, டாக்ஸிக்கான ஆளா அவருக்கு ரொம்ப ரொம்ப ஜாலியான கேரக்டருங்க. அவரு ரொம்ப குழந்தைத்தனமா பேசுவார். அவரு பர்சனலா பேசும்போதெல்லாம். ஆனா ஒரு பேட்டின்னு வந்துச்சுன்னா அந்த பேட்டிக்கான கருத்து என்ன, நான் என்ன கொள்கை வச்சிருக்கேன். இதுக்கு முன்னாடி ஒரு விஜய் வந்து பாத்தீங்கன்னா பெருசா ரொம்ப இடத்துலலாம் பெருசா அட்டாக் பண்ண மாட்டாரு. நடுவில் கூட பாத்தீங்கன்னா இடைவெளியில வந்து பாத்தீங்கன்னா கடந்து தான் போனாங்க. பெருசா ரியாக்டே பண்ணல. திரு சீமான் அவர்கிட்ட பேசும்போது கூட அது தம்பியோட நிலைப்பாடு அப்படின்னு தான் கலந்து போனாரு. இப்போ வந்து மீட் பண்ணி வந்த பிறகுலாம் ஒன்றும் கிடையாது. அவங்க கொள்கை எடுக்க போது கூட ஒன்று போடுறாங்க. அந்த கூட்டம் பாத்தீங்களா எவ்வளவு பெரிய கூட்டம்னு சொல்றாங்கன்னும் போது அதே எதிர்கட்சி திமுக எதிர்ப்பு ஓட்டுகளை வாங்கக்கூடிய அதே எதிர்க்க நாம் தமிழர் கட்சி அதை கவுண்டர் பண்றாங்க. அதுல சில வீடியோக்கெல்லாம் வைரல் ஆச்சுல, அந்த தேங்காய் எல்லாம் வச்சு இதெல்லாம் பண்ணாங்கன்னு. அதை வந்து ஒரு கட்சி பண்ணுதுங்க. அது இன்னொரு கட்சி எதிர்த்து விமர்சனம் பண்றாங்க. அவ்வளவுதான். நீ விமர்சனமே பண்ணக்கூடாதுன்னு சொல்றதும் தப்பு தான். ரெண்டுமே தப்பு தான். விஜய் கட்சிக்காரங்க ஒரு கொள்கைகளுக்கு பொது கூட போடுறாங்களா, போடட்டும். அது இவங்க எதிர்க்கிறாங்களா, ஒன்னு இவங்க எதிர்த்து பேசுங்க, இல்லைன்னா இவங்களை பைபாஸ் பண்ணிட்டு போயிருங்க. இப்ப நான் என்ன கேட்கிறேன், நாம் தமிழர் கட்சியை பைபாஸ் பண்ணணும், நீங்க பைபாஸ் பண்றீங்கன்றேன். டிவிக்கு நாம் தமிழர் கட்சி ஒரு பொருட்டா எண்ணாம திமுகவை தொடர்ச்சியா எதிர்த்துக்கிட்டு இருங்க, அப்படி நீங்க போங்க. அப்ப நான் என்ன சொல்றேன்னா, இவங்க துரைமுருகன் அவர்கள் போட்டது இந்த மீட்டிங்க்கு பிறகுதான் போட்டாரு, இந்த சொல்லிதான் போட்டாருன்ற அளவுக்கு வந்து ஒரு அப்படி அவ்வளவு நான் எனக்கு என்னமோ இம்மெச்சூர் ஸ்டேட்மெண்டா தோணுது. நாம் தமிழர் கட்சியில இருக்கிறவங்க போய் பார்த்து சிஎம் பார்த்த பிறகு சிஎம் வந்து துரைமுருகன் நாளைக்கு தாவேக்கு ஒரு வீடியோ போடுங்க, ஸ்டாலினுக்கு வர வேலை இல்லையா? இவர் வந்து கண்டென்ட் என்ன நீங்க ரொம்ப வைரலா நானே கேட்டிருக்கேன். ஆனா நான் ஷூட் முடிச்சிருமா, இன்னைக்கு என்ன வீடியோ அதுல என்னன்னு பாக்கணும், இதுல என்னதான் வைரலா போச்சுன்னா அதை எடுத்து நான் பேசுவேன், அதை பத்தி நான் பேசுவேன் அப்படின்னாரு. அப்ப அவர் விஷயம் என்னன்னா, அன்னைக்கு எது வைரல், அன்னைக்கு டிவிக்கோட மாண்ட வைரலுங்க. அன்னைக்கு அவங்க இதுல 5 தலைவர்களை வச்சு அந்த 5 லீடர்ஸை பத்தி ஒவ்வொருத்தரும் பேசினாங்க. நானே இதை ஃபுல்லா கேட்டேன். அதை பத்தி நான் பெருசா வீடியோ போல எனக்கு வேற விஷயங்கள் நான் முக்கியமா நினைச்சேன், அதை கடந்து போயிட்டேன். ஆனா ஒரு கட்சி அது கடந்து போகணும்னு அவசியம் இல்லைல்ல, அதை அவர் பண்றாரு. அதுக்கு நீங்க கவுண்டர் கொடுங்கன்னு நான் சொல்றேன். நான் ஒண்ணு நாம் தமிழர் கட்சியை விமர்சனம் பண்ணுங்க. இவர் சிஎம் பார்த்துட்டு வந்தாரு, அதனாலதான் இது மாதிரிலாம் பேசுறாரு, இவர் திமுக அண்டர் டீலிங் போட்டாரா, அது ஒரு பொலிட்டிக்கல் விமர்சனம், அதை பண்ணட்டும்ன்ற, அது தப்பு இல்லை. ஆனா பண்ணவே கூடாது. நீ எப்படி வந்து டிவிகே பத்தி பேசலாம், நீ வந்து திமுக தானே பேசணும் அப்படின்னு சொல்றது வந்து இல்ல, அது சரியான வாதம் இல்ல. 2 பேரும் சண்டை போட்டு ஒண்ணு தப்பே கிடையாதுங்கிறேன் நான். அப்ப கலகம் பிறந்தாங்க வழி பிறக்கும், சண்டை நடக்கணும். அப்பதான் யார் அங்க ஜெயிச்சு மேல வரான்னு தெரியும். சண்டை நடக்கலன்னு வச்சுக்கோங்க, எதுவுமே நடக்காது. திரும்ப அதான் சொல்லுவாரு, ஒரு ஃபைட் நடந்தாதான் அங்க யார் வந்து ஃபைனல் சர்வே ஆகுறாங்கன்னு தெரியும். அவன் தான் லீடர் உங்களுக்கு. அப்படிதான் வரும். அது பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு வரும் அது கொஞ்சம் கொஞ்சமா. ஆனா ஒரு புது கட்சிக்கு இவ்வளவு பெரிய எதிர்ப்பு தேவையா? இப்போ டிவிகே மாதிரி இன்னும் இப்பதான் எலெக்ஷனே வருது, அதை அட்டன் பண்ண போறாங்க அப்படிங்கும்போது அந்த கட்சியை இவ்வளவு டார்கெட் பண்ணி பேசணும். நீங்க நான் ஒண்ணு சொல்லவா, புது கட்சி பழைய கட்சிலாம் விடுங்க. இன்னைக்கு வந்து எஸ்பி முத்துராமன் கட்சி ஆரம்பிச்சாருன்னா நாம் தமிழ் கட்சி எதிர்ப்பாங்களா? எதிர்க்க மாட்டாங்க. டிஆர் ஆரம்பிச்சா, டிஆர் ஏற்கனவே வச்சிருக்காரு, என்ன கட்சி தெரியும்ல, லட்சிய திமுக, அது இப்பதான் பேசுறாங்க, எதிர்ப்பாங்களா? எதிர்க்க மாட்டாங்க. விஜய் பின்னாடி ஒரு பெரிய ரசிகர் கூட்டம் இருக்குங்க. சாதாரணமா கடந்து போக முடியாது. அந்த கூட்டத்தினுடைய அந்த மேடையில அந்த பாடத்துக்கு மேல இருந்தெல்லாம் பாக்குறாங்க. அவருடைய அந்த அங்க விஜயே வரல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விஜயே இல்ல, ஆனாலும் அங்க கூட்டத்தை கூட்டி காமிக்கிறாங்க, சேலத்துல கூட்டத்தை கூட்டி காமிக்கிறாங்க. அவங்க கொள்கை பேசுறாங்களா, கோட்பாடு பேசுறாங்களா, சரியா பேசுறாங்களா, தவறா பேசுறாங்களா, அதெல்லாம் ஒதுக்குங்க. கூட்டத்தை கூட்டிடுறாங்க அப்படிங்கிறது எல்லா அரசியல் கட்சிக்கும் டிஸ்டர்பன்ஸை கிரியேட் பண்ணும். அப்படி டிஸ்டர்பன்ஸ் எல்லாருக்குமே கிரியேட் பண்ணும். நாட் ஒன்லி ஃபார் என்டிகே, டிஎம்கே கிரியேட் பண்ணும், ஏடிஎம்கே கிரியேட் பண்ணும், பிஜேபிக்கு எல்லாருக்குமே கிரியேட் பண்ணும். அப்போ அது விமர்சனம் பண்ண செய்வோம். விமர்சனம் தான் எங்க பண்ணுவாங்க? விமர்சனம்
அந்த கூட்டத்தை நோக்கி தான் சொல்றாங்க. ஏங்க நீங்க போறீங்க, அவங்க சரியானவங்க கிடையாது, அவங்கள்ட்ட கொள்கை இல்ல, அவங்கள்ட்ட கோட்பாடு இல்ல, அவங்க தப்பானவங்களா இருக்கிறாங்கன்னு ஒரு கட்சி பேசத்தான் செய்யும். அது பேசவே கூடாது. புதிய கட்சி எதிர்க்கலாமா அப்படின்னா கேட்கவே முடியாது. நீங்க புதிய கட்சினா இப்ப ஒண்ணும் இல்ல, அண்ணாமலைக்கு விமர்சனம் அதிகமா இருந்துச்சு. அண்ணாமலை விமர்சனம் பண்ணிட்டே இருந்தாங்கன்னு கேட்பீங்களா? தமிழ்நாட்டுல பிஜேபி ரோல் என்ன? பெருசா கிடையாது. ஆனா அண்ணாமலை பேசினா கேட்கறதுக்கு ஒரு படித்த கூட்டம் இருக்குன்ற ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. அப்ப அண்ணாமலையை எதிர்க்க வேண்டிய தேவை இருந்துச்சு. ஏன்னா இவர் சரியா பேசுற மாதிரியே பேசுவாரு, ஆனா அவருடைய கொள்கை வேறு, கோட்பாடு வேறு, இந்த மக்களுக்கும் இந்த மண்ணுக்கும் எதிரானது அப்படிங்கிறத டெரைவ் பண்ணி மக்கள்கிட்ட எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கான தேவை நமக்கு இருந்துச்சு. அதனால பண்ணாங்க. அதுக்காக எங்க அண்ணாமலைலாம் ஒரு ஆளாங்க, எதுக்குங்க விமர்சனம் பண்ணிக்கிட்டு சொல்ல முடியுமா? அப்பெல்லாம் பண்ண முடியாது. அப்போ திரு விஜய் அவர்கள் நாளைக்கு பேசுறாங்க, இப்ப நம்ம மாநாடு போட போறாங்க, கண்டிப்பா பிரம்மாண்டமான ஒரு கூட்டம் வரும், அடிச்சுக்க முடியாத ஒரு கூட்டம் வரும். அந்த கூட்டம் எல்லாருமே டிஸ்டர்ப் பண்ணும். ஐயோ எவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டிட்டா இருப்பா விஜய்னு. அந்த கூட்டம் ஓட்டா மாறுது, மாறல, அது வாக்கா மாறுது, மாறாது. அதான் ரெண்டாவது விஷயம். கூட்டம் கூடுமானா கூட்டம் கூடுங்க. இன்னைக்கு நீங்களும் நான் கேமரா எடுத்துட்டு போவோம் வாங்க. நான் பிறந்தது திருவண்ணாமலை மட்டும் வந்தவாசி வந்தவாசி தேசம்னு சொல்லுவாங்க. அப்பா அங்கதான் பிறந்தோம். அந்த ஊர்ல குக்கிராமத்துல கூட ஒரு டிவிக்கு கொடி இருக்குங்க. ஒரு கட்சிக்காரங்க கொடி ஏற்றி வச்சிருக்காங்க. இதுல என்னன்னா யாருடைய கொடி யாருடைய கொடியாக மாறியதுங்கிறதா இங்க பிரச்சனை. இப்பயும் சொல்றேன், நாம் தமிழர் கட்சிக்குன்னு ஒரு ஓட் பேங்க் இருக்கு. அந்த ஓட் பேங்க் சித்தாந்த ரீதியிலான ஓட் பேங்க். அது ஒரு என்ன சொல்றது, அது தனி கிரவுண்டுங்க. இந்திய பரப்புல ஒரு 5 கிரவுண்டு தான் இருக்குது. ஒண்ணு காங்கிரஸ், ஹிந்துத்துவா, திராவிடம், தமிழ் தேசியம், தலித்தியம், இந்த 5 கிரவுண்ட் இருக்கு. கம்யூனிஸ்டுக்கு ஒரு பெரிய கிரவுண்ட் இல்லை, பட் இட் ஹாஸ். இந்த 5 கிரவுண்டுமே தனித்தனி கிரவுண்டு. தமிழ்நாட்டில் திராவிடத்துக்கு யார் அத்தாரிட்டி? திமுக. கம்யூனிஸ்டும் தனி, காங்கிரஸ் தனி, தமிழ் தேசியம் தனி, தலித்தியம் தனி. இதுல விஜய் எங்க இருக்காரு? ரெண்டுத்தையுமே சேர்த்து நான் பண்றேன்றாரு. சேர்த்து பண்றதுங்கிறது கொஞ்சம் கடினம். இது அவர் பண்றதே ஒரு புதிய விஷயம். ஆனா ஏற்கனவே தனக்குன்னு ஒரு கிரவுண்டை செட் பண்ணி அதை விளையாடிக்கிட்டு இருக்காரு சீமான். அது ஒரு தனித்த ஒரு கிரவுண்டு. அந்த கிரவுண்ட்ல கொஞ்சம் 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 கொஞ்சமா ஆட்களை கூட்டிக்கிட்டே வராரு. இப்போ வரைக்கும் நம்ம டேட்டா வச்சு தான் பேச முடியும். டேட்டா வச்சு பேசும்போது சீமானுக்கு கிரவுண்டுல ஆதரவு குறையல, கூட்டிக்கிட்டே தான் போய்கிட்டு இருக்கு. நான் அசம்ஷனை சொன்னோம்னா, நான் எனக்கு எதுவும் தெரியாது, நான் சயின்டிஸ்ட்லாம் கிடையாது, நாளைக்கு சயின்டிஸ்டா சொல்ல முடியாது. முதல்ல நாளைக்கு என்ன ஆகும் அப்படின்னு 2026ல சீமான் எவ்வளவு வாக்குவாங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? சொல்ல முடியாது. அவர் அதிகமாக வாங்குவாரா கம்மியாக வாங்குவாரா தெரியாது. ஓட்டு போட்ட பிறகுதான் நம்ம சொல்ல முடியும். நான் ப்ரெடிக்ட் பண்ணது என்னால் முடியாது. மக்கள் நம்ம மீட் பண்ணவே இல்லை. நம்ம அப்போ சீமான் அவர்களுக்கு ஒரு போட்டியா இருப்பாரா இல்லையாங்கிறத நம்ம முன்கூட்டியே சொல்ல முடியாது சார். இது யாரா வேணா இருக்கட்டும். ஆனால் விஜய் ஒரு ஃபோர்ஸ் ஆகணும். விஜய் ஒரு ஃபோர்ஸ் தான், அதை நம்ம அக்செப்ட் பண்ணணும். அது சீமான் அக்செப்ட் பண்ணிப்பாரு. விஜய் ஒரு ஃபோர்ஸ் தான், விஜய் ஒரு கூட்டம் இருக்குது, விஜய் நம்பக்கூடிய மக்கள் இருக்காங்க, ரசிகர்கள் இருக்காங்க. அவங்க ஓட்டா மாற்ற வேண்டிய தேவை விஜய்க்கு தான் இருக்கு. விஜய் இப்ப மாநாடு போடுறாரா, ஆர்ப்பாட்டம் பண்ணணும், போராட்டம் பண்ணணும், கைதாகணும், சிறைப்படணும், 1 to 1 எல்லாத்தையும் போய் பேசணும், பிரஸ்ஸை மீட் பண்ணணும், பிரஸ் முன்னாடி இந்த ஆளுங்கட்சியை கிழிச்சு தொங்க விடணும் சார். அவரு கிழிச்சு தொங்க விடணும் ஆளுங்கட்சியை பிரஸ் முன்னாடி. பிரஸ்ஸை கேட்கணும், யாராச்சும் ஒருத்தரை பத்தி பேசுனீங்களா? உங்களுக்குலாம் என்ன 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 அமைதியா இருக்கிறீங்க? போய் டெபுட்டி சிஎம் போய் கேளுங்களேன், மைக்க நீட்டுங்களேன், எங்கடே நின்றுட்டு இருக்கீங்க, போங்க சிஎம் போய் கேளுங்களேன் அப்படின்னு விஜய் போட்டு கிழிச்சு தொங்க விட்டாருன்னு வைங்க, ஒட்டுமொத்த மீடியா விஜய் பின்னாடி தான் நிற்கும். அப்படி ஒரு விஷயத்த பண்ணாருன்னா இந்த கூட்டம் எல்லாம் ஓட்டாக மாறிடும் அப்படின்னு முன்னாடியே சொல்லலாம். இன்னொரு பண்ணல, சோ நான் சொல்ல முடியாது. நீட் சம் டைம். கொஞ்சம் பொறுமையா தான் அவர் என்ன பண்றாருன்னு பார்க்கணும். அவர் பொறுமையா தான் இருக்கிறாரு. பொலிட்டிக்ஸ்ல கூட ரொம்ப பொறுமையா தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் எடுத்து வைக்கிறாரு. பட் அது எந்த அளவு ரிசல்ட் கூட நம்ம பொறுத்திருந்தா பார்க்க முடியும். அதனால தாவேக்கா நாத்தாக்கா கூட சண்டை இருக்குது அப்படின்னா அது நடக்கட்டும், தப்பு இல்லை, நடந்தா நல்லதுதான். அது யாரா இருந்தாலும் சரி. ஒரு சண்டை நடக்கும்போது தான் சரியானவன் யாருன்னு மக்கள் பார்ப்பாங்க. ஒரு ஃபைட் நடக்கணும். ஒரு ஃபைட் நடக்கும்போது நல்லவன் கண்டிப்பா ஜெயிப்பான். சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் தான், வலிதுதான் உயிர் பிழைக்கும். யார் வலிமையானவனும் போட்டு பார்த்துடலாம். அது களம் முடிவு பண்ணும். தேர்தல் காலத்துல வெற்றி தோல்விங்கிறது மக்கள் போடுற ஓட்டு தான். பிளஸ் நம்ம தனிப்பட்ட முறையில சீமான் அவர்கள் விஜயோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப சீனியர் ஐடியாலஜிஸ்ட். அவருக்கு பல விஷயங்கள் தொடர்ச்சியா பல பெரியார் மேடைகள்ல, அம்பேத்கர் மேடைகள்ல, கம்யூனிஸ்ட் மேடைகள்ல இருந்து மேல வந்தவர் தான் அவர் இன்னைக்கு ஒரு ஸ்டேட் பார்ட்டியா மாத்தி ஒரு லீடரா நிக்கிறாரு.
விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, மக்களை மீட் பண்ண போறாரு. நாளைக்கு இவரை விட அவர் மக்கள் செல்வாக்கு அதிகமா வாங்கிட்டாருன்னா சாதாரணமா மக்களே அவர் மேல தூக்கி வச்சிருவாங்க. நம்ம இப்பயே இதை பண்ணணும், இப்பயே சொல்லணும்னு எதிர்பார்க்கிறது அல்லது இப்படி அப்படித்தானே இருக்குது, நீங்க ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிறீங்கன்னு கேட்கறதா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அப்படிலாம் எதுவும் இல்லை. அப்புறம் கிரவுண்டுக்கு வரணும், மக்களை மீட் பண்ணணும், பார்க்கணும், பேசணும், பழகணும், இறங்கணும், செய்யணும். அப்படி பண்ணும்போது தான் விஜய் மேல மக்களுக்கான ஒரு ஆர்ப்பரிப்பு இருக்கு, இது ஓட்டா மாறும்னு சொல்ல முடியும். அது வரைக்கும் நம்ம சொல்ல முடியாது. ஆனால் விஜய் ஒரு ஃபோர்ஸா? விஜய் ஃபோர்ஸ் தான். விஜய் பின்னாடி கூட்டம் இருக்கு. அது எப்படி அவர் ஓட்டா அறுவடை பண்ண போறாருங்கிறது தான் அவர் கையில இருக்கு. சண்டை நடக்கட்டும் தான் சொல்றேன் நான். இப்போ கூட்டணி குறித்து பேசணும்னா ஏடிஎம்கே வந்து நாம் தமிழர் கூட்டணி கூப்பிடுறாங்க, டிவிகேவையும் கூப்பிடுறாங்க. 2 பேருமே நிராகரிச்சிட்டாங்க. ஏன்? இல்ல, இதுல ஒரு கரெக்ஷன் இருக்கு. இன்னைக்கு ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு பிடில, புதிய தலைமுறையில. எடப்பாடி என்ன சொல்றாங்கன்னா, நான் நேரடியா உங்களை யாரையுமே வாங்கன்னு சொல்லணுங்க, ஏதாவது தப்பா புரிஞ்சுக்கிறாங்க, ஆன்டி டிஎம்கே மைண்ட் செட் இருக்கும்னா வாங்கன்னு தான் சொல்றேன். திமுக இருக்குன்னு நினைக்கிறேன், யாரா இருந்தாலும் வரட்டுங்க. நீங்க கேள்வியில நாம் தமிழர்னு கேட்டீங்க, நீங்க விஜய்னு கேட்டீங்கன்னா நான் சொல்றேன், அவ்வளவுதான். தவிர மற்றவங்கள பற்றி அவங்கள பர்டிகுலரா நான் கூப்பிடவே இல்லை. இது வரைக்கும் நான் தாவக கூட பேச்சுவார்த்தை நடத்தவே இல்லைங்கிறாரு அவர் எடப்பாடி. தாவக கூட பேசவே இல்லைங்கிறாரு. அஃப்கோர்ஸ் 2 பேருமே வரமாட்டாங்க. அதுல உங்களுக்கு ஆச்சரியம் ஏன்னா அதிமுக பிஜேபி அலைன்ஸ் இன்டாக்டா இருக்குது, 100% சுவருங்கன்னு சொல்லிட்டாரு. எல்லா பேர்லயும் சொல்லிட்டாரு எடப்பாடி பழனிசாமி. ஹிந்துல சொல்லிட்டாரு, பீட்ல சொல்லிட்டாரு, தந்தியில சொல்லிட்டாரு, டைம்ஸ் ஆஃப் இந்தியா சொல்லிட்டாரு, எல்லாத்தையுமே சொல்லிட்டாரு. அப்போ இந்த அலையன்ஸ் உடைய போறது இல்லை. இந்த அலையன்ஸ் உடையாம வேற ஒரு அலையன்ஸ் உருவாகாது. எப்படின்னா, விஜய் ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்லயே ஒரு அலையன்ஸ் போகணுங்கிற அவசியமே முதல்ல கிடையாது, அவசியமே கிடையாது. அப்படி அவசியம் ஏற்பட்டுச்சுன்னா கொள்கை எதிரின்னு அறிவிக்கப்பட்ட பாஜக இருக்கிற இடத்துக்கு போகவே கூடாதுங்கிறது சிறு குழந்தைக்கு கூட தெரியும். யாருக்கு தெரியும்? சிறு குழந்தைக்கு கூட தெரியும். அது கூட ஒரு தெரியாம ஆசிரியர் வந்தாருன்னா நம்ம ஒண்ணுமே முடியாது. கண்டிப்பா சேர்ந்தாருன்னா சுழியம் தான் வாங்குவாங்க இந்த கூட்டணி. ஏன்னா பிஜேபி இருக்கிற கூட்டணிக்கு விஜய் போகவே மாட்டேன்னு சொன்னவர் போனாருன்னா அதை வச்சு அவரை முடிச்சு விட்டுருவாங்க, அவ்வளவுதான். ஸோ விஜய் டெஃபினட்டா பிஜேபி இருக்கிறதுக்கு போக மாட்டாருங்கிறத நான் நம்புறேன். அப்போ அதிமுக பிஜேபிக்கு விஜய் போக மாட்டாரு. விஜய்க்கு பல ஆண்டுக்கு முன்னாடி, விஜய் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு பல வருஷத்துக்கு முன்னாடி, விஜய் திரையில் இருக்கும் போதே தரையில பாஜகவை மனிதகுல விரோதின்னு அம்பலப்படுத்தின ஒரு நபர் தமிழ்நாட்டில் இருக்கிறாருன்னா அது சீமான். மனிதகுல விரோதிங்க. நீங்க மற்ற வார்த்தைலாம் விட்டுருங்க, அது யோசிச்சு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு வார்த்தை. இந்த மனித குலத்துக்கே விரோதிங்க பிஜேபின்னு சொல்றாரு அவரு. அப்படி எல்லா மேடையிலையும் பேசி இன்டர்நேஷனல் புரோக்கர் மோடி அப்படின்னு பேசி இவங்களெல்லாம் தொடர்ச்சியா கிழிச்சு தொங்க விட்டு அவரு போய் அங்க சேருவாரு. நான் திரும்பியும் சொல்றேன், ஆட்சியை கட்சியை விமர்சிப்பது வேறு, தனி மனித நட்பு வேறு. நயனார மாமான்னு சொல்லிட்டாரு, அண்ணாமலை கட்டி பிடிச்சிட்டாரு, பொன்னார மாமான்னு சொல்லிட்டாரு, முத்தம் கொடுத்துட்டாரு. இதெல்லாம் வந்து பேசுறது எவ்வளவு மலிவா இருக்கு. இதெல்லாம் வச்சு டிஸ்கஸ் வேற பண்ணாங்க, இதை வச்சு நீட்டா கட்டுரலா எழுதுனாங்க. அண்ணாமலை ஆற தழுவுகிறார், RSS பின்னணியா, நயனாரை மாமா என்கிறார், எனில் சீமான் யார், இப்பெல்லாம் டைட்டில் போட்டு தமிழ் படி வீடியோ போட்டாங்க. எப்படி நீ மாமான்னு சொல்லலாம் அப்படின்னு. இதெல்லாம் ஒரு கேள்வியா? ஸோ கொள்கை ரீதியா வந்து கடுமையா வந்து எதிர்க்கிறாரு. அதனால விஜய் அவர்களுக்கு முன்பாகவே மனிதகுல விரோதின்னு பாஜகவை அம்பலப்படுத்திய திரு சீமான் அங்க போய் உட்கார வாய்ப்பு இல்லை. ஏன்னா போனார்னா கண்டிப்பா நாம் தமிழரோட ஓட்டு வங்கி காலி ஆகும். இதை நான் சொல்லுவேன். ஏன்னா போக முடியாது, போகக்கூடாது, போக முடியாது, போனா கண்டிப்பா காலி ஆவாருன்னு நம்மளை விட நம்ம இப்படி இந்த மாதிரி உட்காந்து பேசுறோம்ல, ஒரு லைட்டை போட்டு கேமராவை போட்டு ஏசி போட்டு பேசுறோமே, நமக்கே தெரியும் போது கிரவுண்டில் வேர்வையில் மக்கள் கூட வெயில்ல பகல்ல புயல்ல மழையில காட்டுல மேட்டுலன்னு போற சீமானுக்கு தெரியாதா மக்கள் மத்தியில் பிஜேபிக்கு எதிர்ப்பு இருக்குன்னு? அப்போ அவர் போகமாட்டாருன்னு தெரிஞ்சும் அவங்க கூப்பிடுறாங்கன்னா அவர்களுக்கு ஒரு எய்ம் இருக்கு. நம்ம எடப்பாடி தப்பு சொல்லலை, எடப்பாடி ஐயாவுக்கு அவர்களுக்கு ஒரு எய்ம் இருக்குது. நம்ம ஆட்சிக்கு வரணும், நம்ம ஆட்சிக்கு வரணும். யாரை விளக்கணும்? திமுக விளக்கணும். திமுக விளக்கணும்னா என்ன பண்ணணும்? திமுக இருக்கிற எல்லாரும் ஒன்னா சேரணும். அப்போ ஒன்னா சொன்னோம்னா பிஜேபி இருக்கக்கூடாது இல்லை, ஏன்னா அவங்களாம் பிஜேபி எதிர்க்கிறாங்க, நீங்க பிஜேபி விரும்புறீங்க, அப்போ முடிஞ்சு போச்சு. அப்போ உங்க கூட இப்போ யார் வருவாங்கன்னா பாமக வருவாங்க, கண்டிப்பா வந்துருவாங்க. அவங்க தேமுதிக வருவாங்க, புதிய தமிழ் கிருஷ்ணசாமி வர வாய்ப்பு இருக்குது. இவங்களாம் சேர்ந்தாங்கன்னா ஒரு மெகா அலையன்ஸா மாறும். டஃப் கொடுக்குமான்னு கேட்டீங்கன்னா டஃப் கொடுக்கும். திமுக அலையன்ஸுக்கு அதிமுக அலையன்ஸ் டஃப் கொடுக்கும், அதெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது. எப்படி? பாஜகவுக்குன்னு இருக்கிற 8% ஓட்டு விழுங்க. அவங்களுக்கு நான் வந்து உறுதியாக வாங்கினாங்கன்னு சொல்லலை. அவங்க 2024 போட்டி போட்டாங்கல்ல,
அதெல்லாம் வச்சு பார்த்தோம்னா அவங்களுக்கு அந்த வாக்கு வங்கி விழும். ப்ளஸ் ஆன்டி இன்கம்பன்சி ஏற்கனவே இருக்கிறது, எடப்பாடியோட பிரச்சாரம், ப்ளஸ் இந்த ஒரு விஜயும் சீமானும் பிரச்சாரம் பண்ண போறாங்கல்ல, அந்த பிரச்சாரமே அவங்களுக்கு மட்டும் இல்லை, ஏதோ இடத்துல ஒருத்தன் கேட்டுக்கிட்டு இருப்பான். இப்போ சீமா வச்சு ஒருத்தர் கேட்டுக்கிட்டே இருக்கான், சீமான் அவர்கள் திமுக போட்டு கடுமையாக அடிக்கிறாரு. எவ்வளோ மோசமாக பண்ணியிருக்காங்க, ஆனால் அண்ணனுக்கு போட்டால் அண்ணன் என்ன பண்ணுவாருன்னு தெரியாது. சரி நம்ம அதிமுக ஒருத்தர் போட்டால் என்ன பண்ணுவீங்க? சில பேர் புத்தகத்தனமாக யோசிப்பான், இவர் சரியா பேசுறாரு, நம்ம இவருக்கு தான் போடணும்னு யோசிச்சு போடுவான். மக்கள் மண்ணில் எப்படி வேணா இருக்கும். அப்போ இவங்களுடைய பிரச்சாரமும் திமுக தான் போக போகுது. அப்படி போகும்போது என்ன ஆகும்னு நம்மளால ரிசல்ட் சொல்ல முடியாது. பட் இவங்க டஃப்பான ஒரு போட்டி கொடுப்பாங்க. ஏன்னா பாஸ் ரிசல்ட் அப்படிதான் இருக்குது. 2021 பாருங்க, டிடிவில இல்லை. அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு டஃப் கொடுத்தாங்க. 75 எம்எல்ஏக்கள் ஜெயிச்சிருக்கிறாங்க. வாக்கு வங்கியில் அவனும் குறையல, லைட்டாக தான் சர்க்கிள். 24ல் பிஜேபி இல்லை, மற்றவங்களும் இல்லை, 20% ஓட்டு வாங்கினாரு. இப்போ 26ல் மொத்த ஊர் சேர்ந்துட்டாங்க. இப்போ சேர்ந்த பிறகு இப்படி கூட்டணி ஓட்டுகள் வந்து கண்டிப்பாக சிந்தாம சதராம வரும்னு நினைக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அப்போ அதை விட வாய்ப்புகள் நிறைய இருக்குது. டஃப் கொடுப்பாங்கன்ற நான், ஈஸியாலாம் ஜெயிக்க முடியாது, டஃப் கொடுப்பாங்க. அப்போ வெற்றி யாருக்கா இருக்கும் அது சொல்ல முடியாதுல்ல, சொல்ல முடியாதுல்ல. ஒரு தொங்கு சட்டமன்றம் அமையலாம், மைனாரிட்டி திமுகவா இருக்கலாம், சொல்ல முடியாது. அது திமுக வியூகத்தை பொறுத்தது. எனக்கு என்னமோ இன்னுமே கூட்டணி உறுதி ஆகலை. எந்த 2 இடத்துலையுமே என்ன வேணா நடக்கலாம். இன்னைக்கு பாத்தீங்களா, சிஎம் போட்டிருந்தாரு யாருக்கு, பாமக ராமதாஸ் ஐயாவுக்கு, பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவன தலைவர் ஐயா ராமதாஸுக்கு பிறந்தநாள் வாழ்த்து. யாரோட போட்டோ? கலைஞர் கருணாநிதி அவர்கள் மஞ்சத்துண்டை போட்டு பக்கத்துல ஐயா ராமதாஸ் இருக்கிற போட்டோ போட்டு போடுறாரு. எல்லாத்துக்கு பின்னாடி அரசியல் இருக்குங்க. சீமான் போய் ஸ்டாலினை பார்த்தது மட்டும் அரசியல் பேசுனீங்கன்னா இதை பேசாம விடுவாங்களா? அப்போ ஒருவேளை பாமக திமுக கூட்டணிக்கு வருதுன்னா அப்போ விசிகா வெளியே வந்துரும்ல. காலம் தான் பதில் சொல்லும். ராமதாஸோட பாமகவை ஸ்டாலின் விரும்புறாரோ என்னவோ. ராமதாஸுக்கும் துரைமுருகனுக்கும் ஒரு நெருக்கமான ஒரு உறவு உண்டு. அவர் அதை விரும்புகிறாரோ என்னவோ. தன்னுடைய இறுதி காலகட்டத்திலையாவது என்னை அவன் கட்சியில கூட்டணி வச்சுக்கிறா தம்பி, நம்ம சமுதாயத்தை விட்டுறாதரா தம்பி அப்படின்னு ராமதாஸ் துரைமுருகன்ட்ட கேட்டிருக்கலாம். நான் பார்த்துக்கிறேன் ஐயா, நான் தலைவர்கிட்ட சொல்றேன்னு சொல்லியிருக்கலாம். நடக்கலாம். அப்போ விசிகா காம்ப்ரமைஸ் பண்ணி தான் ஆகணும். ஒன்று உள்ளே நெருக்கடி புழுக்கத்தோடு இருக்கணும். அப்படி நடந்துச்சுன்னா சொல்றேன், நடக்குமா இல்லைன்னு தெரியாது. அப்படி நடந்தால் புழுக்கத்தோடு உள்ள இருந்துதான் ஆகணும். வெளியிலலாம் அவங்க வரக்கூடாது, வரவும் முடியாது. அப்படி வந்தாங்கன்னா அது அவங்க பிஜேபிக்கு வேலை பார்க்குறாங்கன்னு அர்த்தம். அவங்களுடைய கூற்றுப்படி பாருங்க, அவங்களுடைய கூற்று என்ன, தலைவர் திருமாவளவன் கூற்று என்ன, தனித்து யார் நிற்கிறானோ அவன் பிஜேபி பி டீமு அப்படின்னு சொல்றாரு. நீங்க நாளைக்கு வெளியில வந்தீங்கன்னா தனிச்சு நிப்பீங்கன்னு ஒரு பேட்டில சொன்னீங்க. தனிச்சு நின்னா நீங்க யாரோட பி டீமு? பிஜேபி. அப்படிதானே சொல்லுவாங்க. நான் அவரை சொல்லல, அவர் அப்படிதானே சொல்லுவாங்க. அவர் என்ன சொல்லணும், பாமகவோ யாரதாலும் கவலை இல்லைங்க, எனக்கு நான் திமுக கூட்டில் இருக்கிறது பிஜேபி எதிர்ப்பது இருக்குன்னு சொல்லணும். ஆனா கூடுதலாக சொல்லிட்டாரு, பாஜக இருக்கும் இடத்தில் பாமக இருக்கும் இடத்துல சொல்லிட்டாரு. ஒருவேளை நாளைக்கு இப்படி சொல்லலாம், நான் வந்து முழு பாமக தான் சொன்னேன், இது பாவி பாமக தான் வந்திருக்குன்னு கூட சொல்லலாம். உதாரணத்துக்கு சொல்றேன், இதெல்லாம் டெவலப்மெண்ட் ஆகுமான்னு தெரியாது நமக்கு, நம்ம ஒரு அசம்ஷன்ல பேசுறோம். இந்த கூட்டணி உடையாதுங்க. திமுக கூட்டணி ரொம்ப இன்டாக்டா இருக்குது. எனக்கு தெரிஞ்சு வெளியில போக வாய்ப்பு இருக்கிற ஒரே கட்சி மதிமுக தான். மதிமுக பிஜேபி கூட போக வாய்ப்பு இருக்கு, பிஜேபி அதிமுக கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பார்லிமெண்ட்ல வந்து இப்போ ஐயா பிரியாவடை பெற்று விட்டார், ஐயா வைகோ பிரியாவடையை பெற்று விட்டார். இதுக்கப்புறம் கட்சி துறைவிகள் தான் இருக்குது. ஒரு மத்திய அமைச்சர் ஆகணும்னு அவருக்கு ஆசை இருக்குன்னு சொல்றாங்க. அமைச்சர் ஆகணும்னா இங்கெல்லாம் வந்து வேலைக்கு ஆகாதுப்பா, உடனே அங்க வந்துருப்பான்றாங்க. சந்திரபாபு நாயுடு, வெங்கையா நாயுடு லிங்க் புரியுதா, அப்படியே பேசி போயிருக்கிறதா சொல்றாங்க. காலம் தான் பதில் சொல்லும். ஏன்னா மல்லை சத்தியா வெளியே வந்துட்டாரு, பிஜேபி போல பேசிக்கிட்டு இருக்காங்க. மல்லை சத்தியா போராட்டம் பண்ண போறாரு. 2ஆம் தேதி உண்ணாவிரத போராட்டம் வச்சிருக்காரு மல்லை சத்தியா. என்னைய மாத்தையாவோட ஒப்பிட்டாருன்றாரு. இவர் சொல்றாரு 3 முறை காப்பாத்தினாங்கிறாரு. ஐயா வைகோ சொல்றாரு, என்னை எங்கே நீ 3 முறை காப்பாற்றினாய், 1 முறை தான் காப்பாற்றினாய்ங்கிறாரு. 1 முறை காப்பாத்தினா நீங்க செத்து போயிருப்பீங்களா ஐயா? உங்களை காப்பாத்திருக்காருல்ல. 1 முறை காப்பாத்தினா 3 முறை காப்பாத்தினா என்ன? என்னை 1 முறை தான் காப்பாற்றினார்னா என்ன அர்த்தம்? நீங்க அவர் 1 முறை காப்பாற்றினா நீங்க பேசவே முடியாது, கட்சியே இல்லையே. அப்படி ஒரு விசுவாசியவே அவங்க தூக்கி எறிகிறாங்க. மக்களாலேயும் தூக்கி எறியப்படுவாங்களோங்கிற சந்தேகம் நமக்கு வலுக்கிறது. காரணம் அவங்க பிஜேபியோட பேசிக்கிட்டு இருக்காங்க, ஒரு டீலிங்ல இருக்கிறாங்க. மதிமுக உடஞ்சா மதிமுக மட்டும் தான் வெளியில போகும். பல கேள்விகளுக்கு உங்க நிதானமான தெளிவான பதில் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப மிக்க நன்றிங்க.